music to make a difference. Now, I want a young volunteer that can read Tamil. You can read Tamil? You sure? Okay, you come over here, you read the Tamil and I'll read the English. All right, here we go. Come on, read it. Ottawa இன்று தைப்பொங்கலன்று லிப்பவர் தலைவர் பொறை அவர்கள் பின்வரும் கூட்டை வெளியிட்டுள்ளார். கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் தைப்பொங்கலை கொண்டாடுகிறார்கள். தமிழருடைய அறுவடை விழா கனடாவில் தை மாதத்தில் பகல் பொழுது கரைவாக இருந்தாலும் நாங்கள் சூரியனை இரசித்து வரவேற்க முடியும். Yes. Bye. தைப்பொங்கல் அன்று லிபரல் தலைவர் பாப்ரே அவர்களுடைய கூற்று. ஆடவா. இந்த தைப்பொங்கல் அன்று லிபரல் தலைவர் பாப்ரே அவர்கள் பின்வரும் கூற்றை வெளியிட்டுள்ளார். இங்கு கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் தைப்பொங்கலை கொண்டாடுகிறார்கள். தமிழருடைய அறுவடை விழா கனடாவில் தை மாதத்தில் பகல் பொழுது குறைவாக இருந்தாலும் நாங்கள் சூரியனை ரசித்து வரவேற்க முடியும். இந்த விழா புதிய பாதைகளை மையப்படுத்துகிறது. நிலத்தின் செல்வத்தை போற்றுகிறது. அறுவடையின் தாராளம்தான் இதன் முகம். இதனை நாம் புரிந்து நாடு பூராவும் பகிர்ந்து அதனை எங்கள் சமூகத்திடையே பிரதிபலித்து எங்கள் பகிர்ந்த பெறுமதிகளை நமது சமூகத்திடையே இறுக்கமாக்குவதுடன் நாட்டினையும் முழுமையாக்குகின்றோம். மேலும் தைப்பொங்கல் தமிழ் பண்பாட்டையும் மரபையும் கொண்டாடுகிறது. இது கனடாவினுடைய பரந்த பண்பாட்டு கட்டமைப்புக்கும் எங்கள் பன்முக பண்பாட்டு மரபுகளை கொண்டாடுவதன் முக்கியத்துவத்திற்கும் சான்றாகும். லிபரல் கட்சியின் சார்பாகவும் பாராளுமன்ற குழு சார்பாகவும் இனியொரு விழாவுக்கான எனது வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். லிபரல் தலைவர் பாப்ரே. Folks, I want to thank you for having me. It's a pleasure to be here with you. It's a pleasure to celebrate Fungal with the Tamils of Ottawa. Thank you for your invitation. I hope to be back. I know we're honoring two and a half? Three? You've seen the movie 2.5 Men, right? We're honoring 3 great individuals. I leave this behind with you. God bless. Good spirits. Amen.
திரு தம்பு தேவராஜா அவர்கள் கோப்பாய் கிறிஸ்டியன் கல்லூரியில் கல்வி கற்றவர். நில அளவை அதிகாரியாக இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றியவர். தாயகத்தில் வாழ்ந்த போதும் சரி, கனடாவிலும் சரி, தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவர். இலங்கையில் லயன்ஸ் கிளப், ரெட் கிராஸ், சிட்டிசன்ஸ் கமிட்டி போன்ற அமைப்புகளில் முக்கிய உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். போரின் உக்கிரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரவு பகலாக உழைத்தவர். ஒட்டவாவின் முதியோர் சங்கம், சிவன் கோயில் போன்ற அமைப்புகளை ஆரம்பிப்பதில் முன்னோடியாக செயல்பட்டவர். 70 வயது அனுபவம், நிதானம், 20 வயது சுறுசுறுப்பு எங்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி திரு தம்பு தேவராஜாவின் நற்பணிகள் தொடர வாழ்த்தி முத்தமிழ் கலாமன்றம் அவரை கௌரவித்தது. புலவர் ஈழத்து சிவானந்தன் ஒரு தமிழ் அறிஞர், சொற்பொழிவு, எழுத்தாட்டம், இயக்குனர், நாடக திரைப்பட நடிகர். பல தசாப்தங்களாக தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டாட்டி வருபவர். அவர் இலக்கிய மேடைகளிலும் சரி, கலை கலாச்சார மேடைகளிலும் சரி புகழ்பெற்ற ஒரு சேவையாளர். பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு பாலமாக விளங்கும் புலவர் ஐயா அவர்கள் ஈழத்து அறிஞர்களால் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மற்றும் கனேடிய அறிஞர்களாலும் வியந்து பாராட்டப்பட்டவர். அறிஞர் அண்ணா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், திருமுருக கிருபானந்த வாரியார் போன்ற பெருமக்களால் பாராட்டப்பட்ட இந்த முத்தமிழ் அறிஞர், வெள்ளிநாக்கு நாவலர், தமிழ் கடல், செந்தமிழ் செல்வரை கௌரவிப்பதில் முத்தமிழ் கலாமன்றம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக மதிப்புக்குரிய திரு செல்லையா தெய்வசிகாமணி அவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்றார். அவர் தற்பொழுது ஒட்டவாவில் இல்லை. அவருடைய சார்பில் அவருடைய பேரன் இங்கு அந்த சிறப்பை பெற்றுக் கொள்வார். மதிப்புக்குரிய திரு செல்லையா தெய்வசிகாமணி அவர்கள் தொலைத்தொடர்பு பொறியியலாளராக இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் கடமையாற்றியவர். கனடாவில் 2005 குடியேறிய காலம் முதல் பல சமூக அமைப்புகளை தோற்றுவித்தும் இணைந்து பணியாற்றியும் சேவை புரிந்து வருகிறார். ஒட்டவா தமிழ் முதியோர் சங்கம் அவருடைய முயற்சியில் உருவாகிய ஒரு பாரிய அமைப்பாகும். அவர் நடத்தும் யோகமும் தியானமும் வகுப்புகள் மூலம் பெரியவர்களும் சிறியவர்களும் பெரிய நன்மை பெற்றிருக்கின்றார்கள். முதியோர் சங்கம் சார்பிலும் ஒட்டவா சிவன் கோயில் சார்பிலும் அவர் வெளியிட்ட சஞ்சிகைகள் எங்களுடைய மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. சிவன் கோயில் இயக்குனர் சபையின் உபத்தலைவரான இவர் தனது பாரிய பொறுப்புகள் மத்தியிலும் ஒரு நாடக இயக்குநராக கூட இருந்து எங்களை சிரித்தும் சிந்திக்கவும் செய்துள்ளார். திரு தெய்வ சிகாமணி அவர்களை கௌரவிப்பதில் மன்றம் பெருமை கொள்கிறது.